அதனால துளசியும் நாச்சியார் அக்கா நினைக்கிற அதே தீர்ப்பை தான் சொல்லுவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நாச்சியார் அக்காவும் அதை தான் ஏத்துக்கும். கரெக்டுப்பா. ஆனா நீங்களே பாருங்க, துளசி அந்த பொண்ணுக்கு சாதகமா தான் தீர்ப்ப சொல்லுவா. ஆ? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா துளசி மேடம் அந்த பொண்ணு பண்ண அதே வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, துளசி சின்ன தம்பி மேல ஒரு கண். இவளே வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது இவ தீர்ப்பு மட்டும் எப்படி இருக்கும்? என்னமா சொல்ற? சின்ன தம்பிக்கு தான் இப்ப யாரோ அம்முன்னு ஒரு பொண்ணு லெட்டர் போட்டிருக்காளே. அவன் அம்முன்னு ஒருத்திய காதலிக்கிறான்னு இந்த லெட்டர் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட சொன்னல. சொன்னேன். ஆனா அது மட்டும் சொன்னா அந்த அம்முவை மறக்க சொல்லி ஆதரிச்சுதான் நீ தீர்ப்பு சொன்னியா? அந்த பொண்ணோட விருப்பம் அதுவா இருக்கும்போது அதை மதிக்கணும் இல்ல. அதுக்காக அவ விருப்பத்தை மட்டும் பார்த்து அந்த பையன் வேலைக்கு இருந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணத நீ சரின்னு ஏத்துக்கிட்டியா? உனக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா?